Yes, students. So, நம்ம இப்போ Python and CSV ஃபைலோட continuation. CSV ஃபைல் எப்படி நம்ம வந்து ஒரு நோட்பேட்ல கிரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம லைக் எக்ஸலில் ஓப்பன் பண்ணுறதுன்ற ஃபார்மேட் பார்த்தோம். சேம் லைக் தட் ஒரு எக்ஸலில் நம்ம பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம ஒரு நோட்பேடில் தட் இஸ் டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னொன்று சிஎஸ்வி ஃபைலில் பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஃபைலை ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம். ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் த ப்ரோக்ராம். ஸோ இன்சைட் என்னுடைய சிஎஸ்வி ஃபைல் தனியாக இருக்குது அப்படின்னும் போது அந்த சிஎஸ்வி ஃபைலில் நான் லைக் ரைட்டிங் மோடில் நான் யூஸ் பண்ணலாமா, ரீட் மோடில் நான் யூஸ் பண்ணலாமா, லைக் ஓப்பன் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணலாமா, எந்த மாதிரி மோடில் நான் அந்த பர்டிகுலர் ஃபைலை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போது ரீட் அண்ட் ரைட் சிஎஸ்வி ஃபைல் யூஸிங் பைத்தானில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பைத்தான் ப்ரொவைட்ஸ் அ மாடியூல். ஸோ ஒரு மாடியூல் பைத்தானில் ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தட் இஸ் கால்ட் யுவர் CSV, தட் இஸ் காமன் செப்பரேட்டட் வேல்யூஸ். யூஸிங் திஸ் யூ கேன் டூ செவரல் ஆப்ரேஷன். CSV ஃபைலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி மாடியூல்ஸாக தனி நேமில் இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதை வச்சு நிறைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா அது தனி ஒரு லைப்ரரி ஃபைல்ஸ் மாதிரி. இட் கேன் கண்டைன்ஸ் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் and there will be a certain functions to access those objects. ஓகேங்களா, ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கான ஒரு சில கோடிங்ஸ் இருக்கும். டேரெக்டாக நம்ம அதை வச்சு ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அண்ட் அதர் கோட் டு ரீட், ரைட் அண்ட் ப்ராசஸ் டேட்டா ஃப்ரம் சிஎஸ்வி ஃபைல். சிஎஸ்வி ஃபைல்லேருந்து ஒரு சில டேட்டாஸை ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ஒரு சிலது ப்ராசஸ் பண்ணுறது நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமிங்கில். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, CSV file has been used extensively in e-commerce. இந்த இடத்துல e-commerce அப்படின்னும் போது e-commerce அப்படின்றது ஆன்லைனில் பையிங் அண்ட் செல்லிங் குட்ஸ். ஓகேவா, பை அண்ட் செல் குட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை e-commerceன்னு சொல்கிறோம். சரிங்களா, ஆன்லைனில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது, எல்லாமே இது பண்ணுறது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆன்லைனிங் மோடுக்கு CSV ஃபைல் ரொம்பவே எக்ஸ்டென்சிவ்லாக யூஸ் ஆகுது, அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் சிஎஸ்வி ஃபைலுங்கிறது தனி செப்பரேட் மாடியூல்ஸ் அண்ட் தனி செப்பரேட் ஃபைல். சரிங்களா, இப்போது எனக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனை, இந்த பர்டிகுலர் திங்ஸை யூசர் வந்து ஜஸ்ட்டு பீப்புள் வந்து பார்க்கறது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் இவங்க எடிட் மட்டும்தான் பண்ண முடியும், இவங்க ஜஸ்ட்டு வியூ பண்ணி மட்டும் தான் பார்க்க முடியும், இவங்க தான் எல்லா டேட்டா பேஸும் மெயின்டைன் பண்ண முடியாத மாதிரி சம் ஆத்தரைசேஷன்ஸ் கொடுக்கறது எல்லாமே யூஸிங் வித் சிஎஸ்வி ஃபைல் மூலமாக நம்ம எல்லாமே பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ தட் இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்ஸுக்கு, இந்த மாதிரியான ஒரு ஒர்க்குக்கு கண்டிப்பாக வந்து சிஎஸ்வி ஃபைல் ரொம்பவே எக்ஸ்டென்சிவ்லாக யூஸ் ஆகுது. அண்ட் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் பிகாஸ் யூ ஆர் கன்சிடர்ஸ் வெரி ஈஸி டு ப்ராசஸ். இது மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ப்ராசஸும் ஆகும் உங்களுக்கு. அண்ட் பிகாஸ் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக லிங்க் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா, ஸோ ஃபார் தட் பர்பஸ் வி ஆர் யூஸிங் திஸ் சிஎஸ்வி ஃபைல் இன் இ-காமர்ஸ். ஸோ ரீட் அ CSV ஃபைல் யூஸிங் பைத்தான். நம்ம ஒரு CSV ஃபைலை பைத்தானில் ரீட் பண்ணணும்னா நமக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது, 2 ways இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் CSV மாடியூல்ஸோடைய ரீடர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது. அப்படி இல்லைனா டைரக்ஷன், தட் இஸ் டைரக்டரி ரீடர் கிளாஸ், டிக் ரீடர் கிளாஸ், தட் இஸ் டிக்ஷனரி ஒரு டைரக்டரி ரீடர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறது டிக் ரீடர் கிளாஸ் அண்ட் ரீடர் ஃபங்க்ஷனு. அதாவது சிஎஸ்வி மாடியூலுக்கான ரீடர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது இதுக்கான மாடியூலில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இன்க்ளூட் ஆகிடும். விச் மீன்ஸ் நம்ம நார்மலாக மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்னா math.h அப்படின்னும் போது இந்த math.hல நம்ம எல்லா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, இந்த மாதிரி சம் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் இந்த ஹெட்டர் ஃபைலில் தான் இருக்குன்றது மாதிரி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ரீடர் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக சிஎஸ்வி மாடியூல்ஸில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தெர் ஆர் 2 methods, 2 ways to read CSV file. ரீடர் ஃபங்க்ஷன் மூலமாக, டிக் ரீடர் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக. ஓகே, when you want to read from or write to, read from அப்படின்னும் போது அதிலிருந்து ரீட் பண்ணுறேன், சிஎஸ்வி ஃபைலிருந்து ரீட் பண்ணுறேன். ரைட் டு அ ஃபைல், நான் சிஎஸ்வி ஃபைலுக்கு ரைட் பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் ஃபைலை ரைட் பண்ணுறேன் அப்படின்றது தான் ரைட் டு அண்ட் ரீட் ஃப்ரம். யூ நீட் டு ஓப்பன் இட். ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணாலுமே சரி, ரைட் பண்ணாலுமே சரி, எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் ஃபைலை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஓப்பன் பண்ணதில் ரீட் பண்ண முடியும், ரீட் ஆப்ரேஷன். அப்படி ரைட் பண்ணணுன்னாலும் ஓப்பன் பண்ணதில் தான் எங்கே வேணுமோ கர்சர் பாயிண்ட் அங்கே வச்சு நம்மளால் ரைட் பண்ண முடியும். சரிங்களா, அப்போ கண்டிப்பாக நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் த ரீடிங் இஸ் ஓவர் இட் நீட்ஸ் டு பி க்ளோஸ்டு.
ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைலை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ தட் resources that are tied with the file are freed. Hence in Python a file operation take place in following order. That is, உங்களுக்கு ஒரு 3 ஆர்டரில் உங்களுக்கு பைத்தானுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் mark.csvன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் ஓப்பன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இல்லை டபுள் கிளிக் வாட் எவர் இட் மேபி. ஸோ இந்த ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரீடோ இல்லைனா ரைட் பண்ணுறேன். இந்த இடத்துல வச்சு வேறு ஏதோ ஒரு வேர்ட்ஸு இல்லை வேறு ஃபீல்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ அது ரைட் ஆப்ரேஷன். டேரெக்டாக நான் என்னென்னலாம் இருக்குன்றதை செக் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் யுவர் ரீட் ஆப்ரேஷன். ஸோ ரீடோ ரைட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஒன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராசஸ், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஓகே, ஃபைல் நேம் ஆர் கம்ப்ளீட் பாத் நேம் கேன் பி represented either with in double quotes or single quotes command. இப்போ நம்ம ஒரு ஃபைல் நேமோ இல்லைனா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டபுள் கோட்ஸில் என்க்ளோஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சிங்கிள் கோட்ஸில் கூட என்க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க யூஸிங் வித் த ஓப்பன் கமாண்ட். ஓப்பன் கமாண்ட் மூலமாக நம்ம ஃபைல் நேம் யூஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ பைத்தான் as a built-in function. இப்போது இதில் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓப்பன் பண்ணணும் அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஆனால் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி ஓப்பன் பண்ணணும்? ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஓப்பன் அப்படிங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ யூஸிங் வித் திஸ் ஃபங்க்ஷன் we can open the particular CSV file. Okay, this function returns file objects called handle as it used to read or modify file accordingly. ஸோ நம்ம ரீட் பண்ணணுமோ இல்லைனா சேஞ்சஸ் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், ரைட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம இந்த ஓப்பன் ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். பைத்தானில் ஏதோ ஒரு வேரியபிளில் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ஃபைலோட நேம் என்னென்னா டபுள் கோட்ஸில் sample.txt. இதை தான் நம்ம என்னென்னு சொன்னோம், டபுள் கோட்ஸில் வித்தின் ஃபைல் நேமை கமாண்ட் பாத் மூலமாக இப்படி கொடுப்போம். ஒன்று சிங்கிள் கோட்ஸில், அப்படி இல்லைனா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும்னு சொன்னது. ஓகேவா? ஸோ txt ஃபைல், எந்த ஃபைலோ அந்த ஃபைல் நேம். ஓப்பன் ஃபைல் இன் கரண்ட் டைரக்டரி அண்ட் எஃப் இஸ் அ ஃபைல் ஆப்ஜெக்ட். எஃப்ங்கிறது தான் உன்னுடைய ஃபைலோடைய ஆப்ஜெக்ட். ஓகேவா? தென் எஃப் ஈக்குவல் டு ஓப்பன். இதை வந்து பார்த்து அப்படியே டேரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்ற பார்த்த காப்பி பண்ணி போடுறது. இது வந்து நம்மளுடைய ஃபைல் நேமை மட்டும் மென்ஷன் பண்ணுறது. புரியுதுங்களா? இது ஸ்பெசிஃபையிங் அ பாத் அண்ட் ஹியர் த ஃபைல் நேம் அலோன் கேன் மென்ஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட் கோடிங்ஸ் மூலமாக நம்ம ஃபைல் ஓப்பன்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தானில் இந்த மாதிரி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், ஓப்பன் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நம்ம இந்த 2 வேஸில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, யூ கேன் மாடிஃபை த மோட் while opening a file. இப்போ நம்ம மோடை கூட என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீட் மோடில் தான் இருக்குது, அதை ரைட் மோடுக்கு மாற்றணும், இல்லை அப்பன் மோடுக்கு மாற்றணும். ஸோ வாட் எவர் இட் மேபி நம்ம மோடை கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் மோட் யூ கேன் ஸ்பெசிஃபை whether you want to read, write or append to the file. You can also specify text or binary in which file to be open. அதாவது நம்ம ஓப்பன் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டை எனக்கு டெக்ஸ்ட்டில் இருக்கணும் இல்லை பைனரி ஃபார்மேட்டில் இருக்கணுன்றது கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் நார்மலாகவே ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது ரிலேட்டடான ஒரு சில ஃபைல்ஸ், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன், நமக்கு அது புரியவே புரியாது. ஜஸ்ட் என்னென்னமோ வேர்டிங்ஸில் என்னென்னமோ சிம்பிள்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இட் வில் பி இன் another format, that is either it may be a binary or some other format. சரிங்களா? The default is reading in text mode. In this mode default reading text mode, read mode தான். In this mode while reading from file the data would be format of strings. So read பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா string formats-ல இருக்கும், which is alphabets and numerics combined together. On the other hand, binary mode returns bytes and this mode is used to dealing with non-text files or images or exe files. நீங்க exe files அண்ட் தென் நான் டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டு இல்லாத ஒரு சில இமேஜஸ் ஃபைல்ஸ், இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே பைனரி மோடில் இருக்கும். நார்மலாக நம்ம ரீட் பண்ணுறது எப்படி இருக்கும்னா ரீடிங் மோடில் தான், தட் இஸ் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் யோர் ஃபைல் அண்ட் திஸ் இஸ் வாட் யோர் பைத்தான் இன்பில்ட் ஃபங்க்ஷனுடைய ஓப்பன் ஃபங்க்ஷன்ஸு அண்ட் ரீடிங் மோடில் இருக்கிற ஒரு சில ஸ்பெசிஃபைங் த மெத்தட்ஸ், தட் இஸ் என்ன மோடில் நம்ம ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள், பைத்தானுடைய ஃபைல் மோட்ஸ் என்னென்னு ரீடு, ரைட்டு, எக்ஸு. ஸோ ரீடுங்கிறது நார்மலாக ரீட் பண்ணுறது, ஃபைலை ரீட் பண்ணுற மோடு ஸ்ட்ரிங்கில் இருக்கும், டிஃபால்ட் அதுதான். ரைட் மோட் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் எக்ஸிஸ்டிங், தட் இஸ் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் சம் அப்டேஷன்ஸ், மேக் சம் அப்டேஷன்ஸ், ஏதாவது ரைட் பண்ணுறது, கிரியேட்ஸ் அ நியூ ஃபைல். இப்போ பழசு இருக்குது அப்படின்னும் போது அதுலேருந்து நம்ம ஏதோ அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அப்போ இருக்கிற ஃபைல் உங்களுக்கு என்ன இருக்கும், அப்டேட் பண்ணுற அந்த ஃபைல் நியூ ஃபைலாக இருக்கும்.
if it is does not exit or truncates the file if it is exits. அதாவது பழசை நம்ம delete பண்ணிட்டு இதை புதுசாகவும் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இருக்கிறதுலே நீங்கள் அப்டேஷன்ஸ் கூட பண்ணி நியூ ஃபைலாக அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் எக்ஸ் ஓப்பன் அ ஃபைல் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன் இஃப் த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் த ஆப்ரேஷன் ஃபைல்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன் மீன்ஸ் இப்போ நம்ம டெலிட்டான ஃபைல்ஸ் ஏற்கனவே இருக்கிற ஃபைல்ஸை கூட நம்ம அப்டேட் பண்ணலாம். டெலிட்டான ஃபைல்ஸில் நம்ம சம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இஃப் த ஃபைல் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆப்ரேஷன் ஃபெயில்ஸ்ன்னு வரும். புரியுதுங்களா? அந்த ஃபைல் இருந்தால் தானே நம்ம அதில் போய் ரைட் ஆப்ரேஷனோ டெலிட் சம் அப்டேஷன் ஆப்ரேஷனோ பண்ண முடியும். எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா இட் வில் பி டிஸ்பிளேட் அண்ட் ஆப்ரேஷன் ஃபெயில்ஸ் அண்ட் எரர் மெசேஜ். ஓகே, நவ் ஏ open a appending to the end of the file without truncating it creates a new file, it does not exit. அதாவது லைக் ஏங்கிறது appending ஃபங்க்ஷன் அந்த பர்டிகுலர் ஃபைலோடைய எந்த ஒரு டெலிஷனும் இல்லாமல் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கிறது. புரியுதுங்களா? அதுதான் append ஃபங்க்ஷன் சொல்கிறது. அண்ட் இட் வில் பி இன் அ டெக்ஸ்ட் மோடு. டெக்ஸ்ட் மோடுங்கிறது தான் நம்ம ரீட் மோடு அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் அ டிஃபால்ட். பிங்கிறது உங்களுக்கு என்னென்னா பைனரி மோடு. ஸோ பைனரி மோடு அப்படிங்கிறது என்னென்னா இமேஜஸ்க்கு அப்படி இல்லைனா ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்குலாம் உங்களுக்கு பைனரி மோட்ஸ் வரும். அண்ட் ப்ளஸ்ஸு ஓப்பன் அ ஃபைல் ஃபார் அப்டேட்டிங் ரீடிங் ஆர் ரைட்டிங் போத். இப்போ என்னுடைய ஃபைலை நான் ரீட் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலை. நான் என்னோடய ஃபைலை ரீட் பண்ண போகிறேன். சப்போஸ் அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே நான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். ஓகே, ஸோ ப்ளஸ் ஃபார் opening a file for updating, either you can use reading mode else you can use writing mode. Suppose இந்த read mode லாம் T R லாம் கொடுத்தீங்கன்னா வெறும் read மட்டும் தான் பண்ண முடியும், உங்களால் அப்டேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பாருங்கள் இப்போது லைக் என்னுடைய ஃபைலை எப்படி ரீட் மோடா ரைட் மோடா பைனரி மோடான்னு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது உங்களுடைய ஆப்ஜெக்ட், ஓப்பனுங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் டபுள் கோட்ஸ்குள்ளார சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன் நான் டிஎக்ஸ்டி ஃபைலுன்னு. இப்போ இதை வந்து நான் ரீட் மோடோ ரைட் மோடோ கொடுக்கணுன்னா சேம் எஃப்ங்கிற ஆப்ஜெக்டில் ஓப்பன் சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் டபுள் கோட்ஸ்குள்ள கமா இது எனக்கு ரைட் மோடுனா டபிள்யூ கொடுக்கணும். ஓகே, இஃப் இட் இஸ் அ ரீட் மோட் ப்ளஸ் பைனரி மோட் அப்போது ஆர் ப்ளஸ் பி. அப்போ எனக்கு என்ன ஆகுனா ரீடு ப்ளஸ்ங்கிறது உங்களுக்கு என்னது அப்டேஷனும் பண்ணலாம் அண்ட் பைனரிக்கு கன்வெர்ட்டும் பண்ணலாம் பர்டிகுலர் இமேஜ் ஃபார்மேட்டை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரீட் அண்ட் ரைட் இன் பைனரி மோட். ஸோ தட் இஸ் வாட் யோர் ஆப்ரேஷன். ஓகே, புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் யோர் CSV ஃபைலை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அண்ட் ரைட் பண்ணுறது, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது CSV ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ ரிமைனிங் திங்ஸ் வில் டிஸ்கஸ் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் செஷன் ஸ்டூடெண்ட்ஸ். Thank you all.